ஜம்மு காஷ்மீர் இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு விவரங்களை வழங்க நமது மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, முதற்கட்ட வாக்குப்பதிவை ஒப்பிடும் பொழுது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு எப்படி இருக்கிறது? மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்க வந்திருக்கிறாங்களா? இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு காலையில் மந்தமாக தொடங்கினாலும் படிப்படியாக தற்போது விறுவிறுப்படைந்து வருகிறது. தற்போது நாம் இருக்கும் இடத்திலே பார்க்கலாம், வரிசையில் நின்று வாக்களித்து வருகிறார்கள். இந்த இடம், இந்த தொகுதி இரண்டுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது, அதை குறிப்பிட வேண்டும். இப்போது நமது ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜா நமக்கு காட்டுகிறார். கட்டிடங்களுக்கு இடையே பசுமையான மலைப்பகுதி தெரிகிறது. இந்த மலையின் பெயர் திரிகூட மலை. அடர்ந்த வனங்கள் அடங்கிய இந்த மலையின் உச்சியில்தான் வைஷ்ணவி தேவி ஆலயம் இருக்கிறது. அதன் கீழே அமைந்திருக்கும் இந்த இடம் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சட்டமன்ற தொகுதி. முன்பு ரியாசி சட்டமன்ற தொகுதி என்று இருந்த இந்த தொகுதி தற்போது தொகுதிகள் வரையறைக்கு பிறகு வைஷ்ணவ் தேவி என்கிற கடவுளின் பெயராலேயே புதிய தொகுதியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மா வைஷ்ணவ் தேவி என உருவாக்கப்பட்டுள்ள இந்த தொகுதியிலே காலையில் வாக்குப்பதிவு மந்தமாகவே இருந்தது. பின்னர் படிப்படியாக விறுவிறுப்படைந்து வந்தது. தற்போது வரிசையில் நின்று மக்கள் வாக்களித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். இந்த பக்கம் சாதாரணமான ஒரு வாக்குப்பதிவு மையம், இன்னொரு பக்கத்திலே பிங்க் வாக்குப்பதிவு மையம். அதாவது நீங்கள் பார்க்கலாம், இங்கே பிங்க் நிறத்திலே ரிப்பன்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே பெண்களே அனைத்து பணிகளிலும் ஈடுபடுகிறார்கள். காவல் பணிகளில் கூட பெண்கள் தான் ஈடுபடுகிறார்கள். அதை நமது ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜா நமக்கு காட்டுகிறார். உள்ளே அதிகாரிகளாக பணிபுரிவதும் பெண்கள் தான். ஆகவே இது பிங்க் பூத் என சிறப்பு பூத்தாக அழைக்கப்படுகிறது. வரிசையில் நின்று தற்போது தங்களுடைய வாக்கை செலுத்துவதற்காக இங்கே மக்கள் காத்திருக்கிறார்கள். காலையிலிருந்து வாக்குப்பதிவு நிலவரம் எப்படி இருந்தது என்று பார்த்தால், ஒட்டுமொத்தமாக இன்று தேர்தல் நடைபெற்ற 26 தொகுதிகளிலே காலை 11 மணி வரை 24% வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதிலே காஷ்மீரிலே, குறிப்பாக ஸ்ரீநகரிலே உள்ள தொகுதிகளிலே வாக்குப்பதிவு குறைவாக இருந்தது. ஆனால் ஜம்மு பகுதியிலே வாக்குப்பதிவு அதிகமாக இருந்தது. குறிப்பாக இப்போது நாம் இருக்கும் இந்த ரியாசி மாவட்டத்தில் உள்ள மா வைஷ்ணோ தேவி தொகுதியிலே 30% மேல் வாக்குப்பதிவு அப்போதே நடந்திருந்தது. தற்போது கிட்டத்தட்ட 50% கடந்திருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலைக்குள் 70% மேல் வாக்குப்பதிவு இங்கே நடைபெறும் என இங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மேலும் இன்று தலைமை தேர்தல் அதிகாரியான ராஜீவ்குமாரே வரலாறு காணாத அளவுக்கு வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக இருக்கும், இன்று புதிய வரலாறு படைக்கப்பட இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். காலையில் மந்தமாக இருந்த வாக்குப்பதிவு விறுவிறுப்படைந்து அத்தகைய நம்பிக்கையை தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு அளித்திருக்கிறது. மாலைக்குள் ஒரு புதிய உச்சத்திலே வாக்குப்பதிவு முடியும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை மக்கள் மெய்யாக்குவார்களா என்பது மாலை 5 மணிக்கு பிறகு தெரியும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.